லீவா கதிரோலா இருக்க முடியாத சூரியன் உதிக்க முன்னே என் பிள்ளை ஓடி வந்த அப்பா கட்டி தழுவி வாரி முத்தம் என்ற பிள்ளை அப்பா அப்பா என் பிள்ளை மேலவாழ என்னடோ காலையில் சாரவாளத்தை முடித்து ஓடி வந்து என் கண் முன்னே நின்ற அப்பா அது கதிரோலா இருக்கபடி யாரு சூரியன் பட்டு விட்டான் இருந்து வாருங்கள் அப்பா அப்படி என்று அழைத்த பிள்ளை இப்ப எங்க பார்த்தாலும் தேடி பார்க்கிறேன் முதல் நாள் சண்டை தொடங்கி நேற்று வரைக்கும் அலங்காரம் செய்து முதல்ல சண்டை தொடங்கி சண்டை முடித்து விட்டு ஓடி வந்தாய் என்று உறங்கும் நேரத்திலே நான் காலை எழுவது தெரியாது உறங்கி கொண்டிருப்பேன். பிள்ளையாகப்பட்டவன் ஓடி வந்து நான் ஏறி செல்லும் ரதத்தை அலங்கரித்து அந்த ஆயுதத்தை சுத்தம் செய்து அப்பா எழுந்திருங்கள் கண்ணவிகள் அப்பா எதனால் ஏகப்பட்டவனோ சண்டைக்கு வந்து அடைக்கிறான். இன்னும் உறங்கி கொண்டு இருந்தால் என்ன அப்படி என்று ரதத்தை அமர வைத்து வெற்றியோடு சென்று வாருங்கள் அப்பா
அப்படி என்று வழி அனுப்பி வைத்த பிள்ளை அந்த பிள்ளைய போய் வந்து பார்க்கிறேன். அவன் உருவத்தை இந்த உலகத்திலே இருக்கும்படியான புல்பூட்டு ஜீவாத்மா அத்தனை கோடி ஜீவனுக்கு வழிகாட்டு செய்யுமா இருக்கும்படியான அந்த சாத்தா எம்பெருமான் முதல் கொண்டு நான் முதல் கொண்டிருக்கிற நேரத்தில் என் பிள்ளையை கண்ணால் காணவில்லை என்றான். அப்பா நேற்றோடு எத்தனை நாள் சண்டை முடிந்து இருக்கிறது? நேற்றோடு 13 நாள் சண்டை வரைக்கும் நாம் பேரனாக வந்தவன் இந்த பாரத சண்டையிலே அளவில்லாத சண்டையிட்டு இருக்கிறான். அப்படி என்று அவன் பாட்டியா இருக்கபடியான ஐயோ ஐராடி தெய்வேந்திர பூபதி இருக்கிறானே அந்த தெய்வேந்திர பூபதி மனைவியா இருக்கபடியான ஐராணியாக பட்டவரோ நம் பேர பிள்ளையாக வட்டவன் சண்டையிட்டு கலத்து விட்டான் கலத்து விட்டான். நம் பிள்ளைக்கு தேவாபரணம் கொடுப்போம் நம் பேர பிள்ளை நல்ல முடியோடு வாழ வேண்டும் அப்படி ஒருவேளை எப்பா என் தாய் இந்திராணி அடிச்சு போயிருப்பாங்களா தெரியலையே. எப்பா என் பிள்ளைக்கு யாரா சொந்தக்காரன் யாராருங்க? அப்பா பல கோடி உயிரை கவர்கிறானே அப்பா. ஐயா பாத்தாத்தா பிள்ளைக்கு பாட்ட உங்க பிள்ளைக்கு பாட்ட ஆவியாவது எப்பா நம் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான். பேரை சொல்ல சொல்ல நாளை அவன் இறந்த பிறகு கொல்லி வைக்க ஒரு பிள்ளை இருக்கிறான். விட்டு வைத்தான் நினைக்கலையே. நேற்று நடந்த கொடுமை இருக்கு. இந்த உலகத்துல வேறு யாருக்குமே நடக்கக்கூடாது சம்பவம் நடந்துச்சு. நேற்று அப்பா சஞ்சய கலைஞர் சிலையாகப்பட்டது. நான் இருக்கும் நேரத்திற்கு வந்து என்னை பழுதாக பேசும் நடத்தினே அவரோடு சண்டைக்கு செல்ல வேண்டும் அப்படி என்று சாச்சா எம்பெருமான கட்ட பொழுது அதே கட்டுடா உன் அண்ணன் தருமனும் நினைத்து 4 தம்பிமார்களும் காவல் இருக்கிறாய். நீ வெளியே வந்து விடுவாயானால் ஆனா சஞ்சய கலைஞர் மீது சண்டைக்கு சென்று விடுவாயானால் ஏற்கனவே தோணாச்சாரி சொன்ன பிரகாரம் உன் அண்ணன் தர்மனை கொண்டு போய் அந்த துரியாரம் முன்னே அவன் சிராச்சாரம் செய்து விடுவான். அந்த இடத்திற்கு ஆள் வேண்டும் அப்படி என்று கேட்க இதுக்கு யார வைக்கலாம் அப்படி என்று எம்பெருமான கேட்க அந்த சாச்சா எம்பெருமானோ உன் பிள்ளையா இருக்கடியான வீரவாளபிமனை கொண்டு வந்து காவலிலே வையுமடா அப்படி என்றார். அவர் பாதத்திருமனின் கண்ணா ஏதோ மரியாத பிள்ளை என் பிள்ளை பிராமணன் தூட்டி அறியாத பிள்ளை என் பிள்ளை அந்த பிராமணனை அவனால் வெற்றி அடைய முடியாது அப்படி என்று முடியாது. அவர் பாதத்தில் வைக்காததை கேட்கலையா
அடியாகட்டுடா உன் பிள்ளை காவலதான் இருக்க போகிறான் எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படி என்று சொல்லி என் பிள்ளையை கொண்டு வந்து காவலையை வைத்து சஞ்சயா கலையர் மீது சண்டைக்கு சென்று விட்டோம். அப்படி சண்டைக்கு சென்று அவர் வெற்றி அடைந்து திரும்பி வரும் நேரத்திலே ஒரு ஏழை பிராணனாகப்பட்டவனும் வளர்த்தி அதுல இறங்குவதற்காக ஓடி வந்தான். அடையட்டுடா ஒரு பிராமணனாகப்பட்டவனும் உயிரை விட போகிறான் பார்த்தாயா அப்படி என்று சொல்ல அந்த பிராமணத்திலே சென்று ஐயா பிராமணரே எதனால தீய வளர்ச்சி அந்த தீயில உயிர் விட போகிறா எப்படி என்று கேட்க அப்பா அட்டுனா அருந்தாமம் இருந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தேன். அந்த பிள்ளை என்னை விட்டு இறந்து விட்டான். என் பிள்ளை இறந்த பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்? உயிரோடு இருக்க தீய வளர்த்து உயிரை விட போகிறேன் அப்படி என்று சொல்ல ஐயா பிராமணரே இந்த உலகத்திலே வாழ முடியாது தகப்பனாவது பிள்ளை இறந்து விட்டால் உடனே தகப்பன் இறப்பது உண்டா அப்படின்னு ராயப்பா கேட்ட அதுக்கு அந்த பாப்பா கேட்டான். என்ன சொன்னா நான் சாகல உனக்கு ஒரு பிள்ளை இருந்து அந்த பிள்ளை செத்துட்டா நீ சாகாத இருப்பியான்னு கேட்டான் அந்த பிராமணன். நம்ம புள்ள பாதலமா அண்ணன் கூட நானும் இருக்கா நம்ம பிள்ளைக்கு எந்த ஆபத்து வராதுன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். ஓடி வந்து பார்க்கிற நேரத்துல அப்பா எந்த பார்த்தாலும் கொடுமை பெரிய புள்ள சத்தா யாரா இருப்பா சக்கரம் பிளந்தவாரோ அவன் தடையெல்லாம் உடைந்தவாரோ கரமான கொண்டை அவன் துடையெல்லாம் உடைந்தவாரோ மிக்கத நுழித்தவாரோ மேலிடி உடைந்தவாரோ உக்கரமாக யானோ ஓடி வந்து அப்பா என் பிள்ளைய கால் வேறு கரை வேறு சிற வேறு தனித்தனியா வெட்டி அரைச்சிருந்தாடா. ஒரு பிள்ளைய வீரவால் அபிமன்னா இவருக்கு எல்லாம் தண்ணீர் இறக்க இருந்த ஆமா அந்த துரியனுடைய சேனை கரவேறு சிறவேறு துண்டு துண்டா வெட்டி எந்த அப்பனுக்கு துடிக்காது அப்படி துண்டு துண்டாக வெட்டி எந்த பாவியோ தெரியவில்லை. அப்பா அவன் ஏறி வந்த ரதத்தை மேலே ஏற்றி கூழாக கிடந்தது. இந்த பாரத சண்டை தொடங்கும் நேரத்தில் அப்பா பண்ணவராவன் பெற்ற பலமா மதரை தண்டை 300 மணியில் தோற்றேன். எனக்கும் ஆதிசேஷன் மகளார் இருக்கும்படியான உளிவியங்களுக்கும்படியான நாகக்கண்ணி அவளுக்கும் மறந்தானே அரவான் அந்த அரவானை கொண்டு வந்து கடபடி ஊட்டி சண்டைய தொடங்கினீங்க. அப்ப என்ன நினைச்சேன் தெரியுமா? என்ன நினைச்சீங்க? ஒரு பிள்ளை இறந்து விட்டாலும் இன்னும் ஒரு பிள்ளை இருக்கா நம்ம அப்பான்னு கும்பிட நினைச்சீங்க. அந்த பிள்ளையும் வாரி அழைச்சிட்டு நிற்கிறேன். அப்பா அரவானையும் பறி கொடுத்தீங்க. இந்த பிள்ளையும் 300 மணியில் தோற்றே முதிர்கால மணியின் நாளை உன்னையும் தோற்றி விட்டு என் உயிர் வைத்திருக்கலாமோ? இந்த பிள்ளையை வாரி கொடுத்து நான் போய்விட்டாள். அப்பா என் மனைவி இருக்கிறாள். ஆமா அந்த பிள்ளையை அழைத்து வரும்போது ஐயா நான் பெற்றது ஒரே ஒரு பிள்ளை இந்த பிள்ளையை நான் ஒப்படைத்து விட்டு பாண்டவராகிய நீங்கள் காட்டுக்கு சென்று விட்டு இந்த பிள்ளைய வளர்க்க நான் அருமாடு பட்டிருக்கேன். என்ன அம்மானு கூப்பிட வேற பிள்ளை இல்லை கிடையாது. அந்த பிள்ளைய அட்டிக்கிட்டு போவாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் வார்த்தையை மறுத்து ஏன் இட்டு போன நம்ம பிள்ளை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சேன். என் பிள்ளைய கூறா வெட்டினான் இல்லையா அந்த நேரத்துல என் பிள்ளை தான் நினைச்சிருப்பான். அப்பா
நம்ம அப்பா ஒரு போர் தலைவன், அதிரத தலைவன். எப்படியா நம்ம அப்பா வந்து காப்பாத்திருவாங்க, நம்ம அப்பா நம்ம எப்படியா உயிராக்கிடுவாங்க. என் பிள்ளை எப்படி எல்லாம் அப்பா அப்பான்னு துடிச்சிருப்பான். அப்படிப்பட்ட பிள்ளை எப்ப யாரா சொந்தக்காரன்? என் பிள்ளைக்கு எத்தனை பேர் சொந்தக்காரங்க? மாயாரா திருமாமன் இந்த உலகத்தை எல்லாம் எப்பா குச்சியை வச்சு பாதுகாக்கிறானே சாச்சா எம்பெருமான். என் பிள்ளைக்கு தாய் மாமன் அந்த பாவி நினைச்சிருந்தா எப்பா என் பிள்ளைய வாழ வச்சிருக்கலாம். அவன் நினைக்க மாட்டான். மாயாரா திருமாமன் தலைஜயனா திருத்தாதை இந்த அத்துடன் என் கரத்தில வில்ல பிடித்தியப்பா, பிடித்து மானத்தை புட்டி நிற்பனே அப்பா. ஆனா 16 உலகத்தில் கண்மூடி கண் திறப்பதுக்குள்ள கொண்டுடுவேன். ஆனா என்னால பார்க்க முடியல, அவனை பாதுகாக்க முடியல. ஆயாரா பிதா மகன் மற்றொரு வாடி நராதிபர் உயிரை கவர்ந்து போகிறான் யமன். அவன் என் பிள்ளைக்கு பாட்டன் அந்த பாவி அவருக்கு. நம் பிள்ளைக்கு இருப்பது ஒரே ஒரு பிள்ளையாச்சு. அந்த பிள்ளைய நம்ம அழிச்சுக்கிட்டு போறோமே, நம்ம பெத்த பிள்ளை என்ன வேதனைப்படுவான் அப்படின்னு அந்த பாவி அது நினைக்கல. கடைசியில யாரால எப்பா செத்தான்? ஜெயாலா நவி மன்னன் செய்தரசன் கைப்படுவான் செயற்கை என்றோ ஏது மரியாதை மாமியா இருக்க முடியாது. அந்த செய்தரசன் என் பிள்ளை உயிர் இருந்தவுடனே அதை பார்த்தா திறத்தினார் பிறவில் எந்த மகன் உயிரை யாரு சரித்தவனை குடிசலை என்னாலோ கொண்டு போறல் புரிவேன் என்றார். என் பிள்ளை இருந்த சுகத்தால் என் மகனை கொண்டவனால சூரியன் குறைவால் அடைவதற்குள் கொல்ல தவறுவனை ஆனால் தீய வளர்த்து உயிரை விட்டு விடுவேன் அப்படி அந்த சபதம் செய்து சாச்சா பெருமான் பார்த்தார். இந்த சபதத்தை முடிக்க வேண்டுமே அப்படி என்று இரவோடு இரவாக என்னை கைலாயத்தில் அழைத்து போனார். அப்படி போகும்போது அப்பா என் பிள்ளை இருந்த சோகம் என்னால நடக்க முடியல. சோர்வை விட்டு அந்த நேரத்தில் பார்த்தார் பகவான் சொன்னா கொஞ்ச நேரம் அமர்ந்து அப்படி என்று காட்டகத்தில் சென்று காய்கறிகளை கொண்டு வந்து இதை கொடுத்து உண்ணுமடா அப்படி என்றார். அந்த நேரத்துல கண்ணா நான் சிவபூசை செய்யாது நான் உணவு இருந்த மாட்டேன் கண்ணா அப்படி என்று சொன்னேன். ஒரு தடாகத்தை உண்டு செய்தார். அந்த தடாகத்தை நீராடி வாடா அப்படி என்றார். நான் நீராடி விட்டு வந்து ஒரு மலரை கொண்டு வந்து கரத்திலே கொடுத்தார். கண்ணா இவன் எங்க வேண்டுமே அப்படி என்று கேட்டேன். அந்த எம்பெருமானே லிங்கமாக அமர்ந்தார். என்னடா இது சிவன் யார் இவர் யார் இவரே லிங்கமா வருகிறார் அப்படி என்று அப்பா நாம் இருக்கும் நிலைமை நம்ம எல்லாம் பரியாசப்படுத்துகிறார்கள். அப்படி என்ற அந்த ஒரு மலரை கொண்டு வந்து அன்பில்லாத அந்த எம்பெருமான் தலையில வைத்து விட்டு கைலாயம் சென்றோம். அப்படி சென்றபோது அப்பா சிவகணங்கள் அத்தனை பேர்களும் மலமலையா மலர்களை மாறி குவித்துக் கொண்டிருந்தார்கள். கண்ணா அது ஏது கண்ணா மலர்கள் அது எங்கிருந்து வருகிறது அப்படி என்று நீயே போய் கேள்றா அப்படி என்றார். அந்த சிவகணங்களை சென்றப்பா இது எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த மலர் ஏது இது யார் கொண்டு வந்து அப்படி என்று கேட்டேன். அவர் சொன்னார்கள் பூலோகத்தில் இவர் ராஜாக்களிலே தருமனுக்கு நேரிலையோ பீமன் என்று ஒருவன் இருக்கிறான். அவன் மனோபூசை செய்து கொண்டு வருகிறான். கைலாயத்திலே பரமன் சடாபாரத்திலே இவ்வளவு மலர் வந்து குவிய வேண்டும் அப்படி என்று அவன் மனசுல நினைக்கிறாங்க. அந்த மலர் வந்து இங்கு குவியுது. அதை வாரி கொட்டி எங்களால முடியல அப்படி என்றான். அந்த வார்த்தையை கேட்டவுடைய அப்பா பாதி அகங்காரம் அடைந்த காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே சிவபக்தியில உயர்ந்தவன் நாமதான் அப்படி என்று கர்வத்தோடு இருந்தோம். நம்மை காட்டில அண்ணன் உயர்ந்தவனா இருக்கிறான் அண்ணன் வீமன் அப்படி என்று என் கர்வம் பாதி ஒடுங்கியது. கடைசி முடிவில் அந்த பரமனை கண்ணால் கண்டு அப்படி பார்த்த பொழுது அப்பா கரிவண்ணன் சிராத்து வைத்த மலர் அந்த எரிவண்ணன் சிராத்தில் இருக்க கண்டே சாட்டா எம்பெருமான் தலையில் ஒரு மலரை கொண்டு வந்து அன்பில்லாத வைத்தேன். அந்த ஒரு மலர் பரமன் சடாபாரத்தில் இருந்தது. கண்ணா இது என்ன கண்ணா அதிசயம் உன் சிராத்திலே அன்பில்லாத வைத்தேன் ஒரு மலர் அது பரமன் சடாபாரத்தில் இருக்குது என்னன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னார் நான் வேறல்ல சிவன் வேறல்ல இருவரும் ஒருவரே அப்படி என்று சொன்னார். என் ஆணவம் எல்லாம் குன்றியது. அந்த பரமனை கண்ணால் கண்டீர். ஆனா செய்ய பரமனை வணங்கி அந்த என் மகளை கொண்ட செய்தரசன் கொள்ளுவதற்காக ஆயுதம் பெற்றுக் கொண்டு இப்ப எங்க இருந்து வர
வந்து கொண்டு இருக்கீங்க. ஆனால் இந்த 14ஆம் போர் சருக்கம் ஆமா இது செய்தரசன் பதை என்னும் 14ஆம் போர் சருக்கம். இந்த நாடகம் எழுதி வாதாடி தெரியுமா? யாரு? என்ன ஊருக்கார் தெரியுமா? தெரியும். ராஜகோபால் நாடக ஆசிரியர் எழுதிய நாடகம் சாலையாரும் எழுதிய அந்த நாடகம். ஆனால் அப்பா அந்த செய்தரசரை கொள்வதற்காக ஆயுதம் பெற்று வந்துவிட்டு வரமும் வாங்கி வந்துவிட்டு அவனை கொன்று விட்டான். என் புள்ள வந்து என்ன கூப்பிட போறான் இல்லையா? செத்து போனோம் தெரியுமா? அவர் யாருக்காக எப்பா சண்டை செய்யணும்? யாருக்காக சென்று சண்டை செய்தா என்ன செய்ய போறீங்க? எனக்கு சண்டை வேண்டாம். இந்த உலகத்தை நம்ம புள்ளைய பாத்தியா அம்மா? நம்ம புள்ளைய ஒருத்தாரு யாரு பாத்தியா? கண்ணு நம்ம நிலைமை இப்படி ஆகும் நான் ஒருபோது நினைக்கலையே. கண்ணு நம் பிள்ளைய வந்து அழைக்கிறாத்துல ஐயா நம் பிள்ளைய அழைச்சிக்கிட்டு போவாதன்னு என் காலை பிடிச்சி கதறனு என் கண்ணு. நான் எப்படி அழைச்சி போறனோ அதை போல கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் அநியாயமா பிள்ளைய வாரி கொடுத்துட்டு நிற்கிறேன்.
நடந்தது நடந்து போச்சு மன்னா. நம்ம பிள்ளை தலையில எழுதாத விதிக்கு நாம் அழுது என்ன பலன் கிடைக்க போகுது? நான் அப்படிக்கே கண்ணில்லையே. நான் ஒண்ணு சொல்லவா? என்ன கண்ணே சொல்றேன்? அந்த பிள்ளையை கொண்ட பாவி இருக்கின்றனே செய்தவள் தான் பெற்ற பிள்ளையை கால்வேறு கரவேறு கொண்டு விட்டானே. அவனை சும்மா விடக்கூடாது. நாளை நடக்கக்கூடிய 14ஆம் நாள் போர் சண்டையில் அவன் சிரசை அறுக்காமல் விடமாட்டான். அப்படி என்று அவன் சிரசை அறுப்பன் என்று அல்லவா? அந்த சத்தியம் எங்கே போனது ஐயா? என்னுடைய மருமகள் எப்படி தாலியை இழந்து பரதவிக்கிறார்களோ அது போல அவன் மனைவி அங்கே இருக்கின்றான். அவளுடைய தாலி அற வேண்டும். அந்த செய்தவனுடைய சிரமமாகப்பட்டது அற வேண்டும். நாடு வேண்டாம், நகர வேண்டாம் ஐயா. யார் தாலி அறந்தாலும் பரவாயில்ல, நீ செத்தாலும் பரவாயில்ல. நம் பிள்ளையை கொண்டவங்க சந்தோஷமா இருக்கா. அவன் ஒரு பொழுது வாழக்கூடாது ஐயா. அவன் ஒரு பொழுது வாழக்கூடாது. ஐயோ பட முடியாத துன்பத்தைப்பட்டு சொத்து சேர்க்கிறாங்களே யாருக்கு அம்மா? தான் பெற்ற பிள்ளைகளுக்காக. நாம பட்ட கஷ்டத்தை நம்ம புள்ள படக்கூடாது. நம்ம பிள்ளைகள் எல்லாம் வாழணும். அது யாருக்கிட்ட யாசகம் எடுக்கக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது, கையெழுத்தக்கூடாது. நானே அம்மா பெற்ற தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்க சொத்து சேர்த்து வைக்கிறாங்க. நான் சண்டை சேர்ந்து யாருக்கு இந்த மண்ணால வந்த பிள்ளையே போட்டான். யாருக்காக சண்டை செய்யணும்? யாருக்கிட்ட கொண்டு ஒப்படைக்க போற கண்ணு? என் பிள்ளைகளை அந்த பாவிகளை சுத்தி ஒன்றாக கூடி அவனை துண்டு துண்டா வெட்ட நேரத்தில் ஐயோ அப்பா என் உயிர் போகுது, அப்பா என் உயிர் தாங்க முடியல, என் பிள்ளை எப்படி எப்படி எல்லாம் துடித்து கதறி போயிருப்பான். அப்படி உள்ள என் பிள்ளைய இழந்துட்டு நான் யாருக்கிட்ட கட்டே போய் சண்டையிடுவேன்? ஐயா, எப்படியெல்லாம் வளர்த்த பிள்ளையை கொண்டவள் அங்கே சந்தோஷமா இருக்கா, நம்ம துயரத்துல இருக்கோம். அவன் அங்க சந்தோஷமா இருக்க கூடாது ஐயா. இதோ இருக்கிற இந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அவன் சிரசை அறுத்து வந்தால்தான் என் பெத்த வயிறு குளிரும் ஐயா. என் பெத்த வயிறு குளிர அவன் சிரசை அறுத்து. கண்ணே, இந்த நாடு எனக்கு வேண்டும் அப்படி என்பதற்காக அல்ல. அந்த பாவிகள் எப்பெரும் கொடுமையெல்லாம் செய்தார்கள். அதற்கெல்லாம் அவனை நான் ஒன்றும் மணலை விட்டுட்டேன்.
ஆனா அந்த நாடு வேணும், ராஜ்யம் வேண்டும், பண்டு பண்டார வேண்டும். அப்படி என்பதற்காக என் மகனை ஒருவனால் சென்று குறித்து எழுந்திருப்பானே. ஆனால் திறமசாலி சகுனி ஒருவன், சல்லியன் ஒருவன், துச்சோதனன், கர்ணன், தருமத்தை வளர்க்கிறானே கர்ணன். அந்த பாவிய புள்ள ஐயா அங்கு தேசாதிபதி குடைவெள்ளல் ஐயா, நான் ஆயுத பாணியா இருக்கிறேன் ஐயா, எனக்கு ஒரு ஆயுதம் கொடுன்னு கேட்கும் போது அந்த பாவி கொடுப்பதை போல வலது கரத்தை வெட்டி எறிந்திருக்கிறான். அவன் தர்மம் உள்ளவனா, அவன் நீதி உள்ளவனா? கண்ணே, நம் மகனை கொண்ட சிந்து பூபதி மைந்தனை அந்த செய்தரசனை விடமாட்டேன். ஆனால் கண்ணே, நம் மகனை கொண்ட பாவி இந்த பூமியில வாழக்கூடாது. ஆனால் இதற்கெல்லாம் காரண கந்தியா இருந்தானே ஒரு கூட பிறந்த அண்ணன், எனக்கு துணையாக இருந்தானே சாட்டா எம்பெருமான். அந்த எம்பெருமான் எங்க கண்ணே மன்னா இருக்கார் பாரு. நான் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் சண்டைக்கு வரண்டா. என்னுடைய கணவனை கரத்தில் இருக்கும்படியான கரத்தில் ஆயுதம் கொடுத்து ஆயுதத்தை கொண்டு சண்டைக்கு தயாராகி வைத்தேன். இதுக்கு மேல் நீ பார்த்துக்கொள்ளு. இப்பறம் ஓந்தாரி யாராது அதுக்கு நான் பொறுப்பு. ஆமா. செய்தாய் என்று போல் என்று வாழும்படி குறைவிலாது வாழும்படி கண்ணனுடைய ஆசை. கண்ணா என்ன ஆசீர்வாதம் கொடுத்த? இன்று போல் என்று நீ சேமத்தோடு வாழும்படி ஆசை.
அர்ஜுனா இன்று பால் என்ன சுகமா வாழனா மற்றொரு அப்படி என்று ஆசீர்வாதம் கொடுக்கிறாயே ஆமா கண்ணா உனக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை கண்ணா கேளுப்பா நீ ஆடினால் இந்த உலகம் ஆடும் ஆடும் நீ அசைந்தால் இந்த உலகம் அசையும். அசையும் நீ நடந்தால் இந்த உலகம் நடக்கும் உண்மைதான் கண்ணா ஏய், என் உயிராகவும் என் உடலாகவும் உடலாகவும் என்னோடு உதிரத்தோடு ஒட்டி இருக்கும்படியான கண்ணா என்ன இந்த கதியில கொண்டு வந்து யாராருக்கோ எந்த நிலைமை வந்தாலும் கண்ணா ஆமா இங்கிருந்து அவர்களை பாதுகாக்க முடியாது நீ என்னை ஏன் கண்ணா தனிமரமா விட்டுட்ட என்ன யாரு நானா நீதான கண்ணா அர்ஜுனா கலிகளை வெல்ல வேண்டும் என்று இருவருமாகத்தானே புறப்பட்டு போனோம். என்னோடு வந்தாய் கண்ணா ஆமா என் பிள்ளையாகப்பட்டவன் உண்டுதான். அந்த எதிராளியோடு சண்டையிடும் போது கண்ணா அவனால வெற்றி அடைய முடியல. அந்த நேரத்திலே கண்ணா அபய சங்கை எடுத்து ஊதலாம் ஊதினா. அப்ப நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் என்ன கேட்டேன்? கண்ணா ஆமா என் பிள்ளைய தனியா விட்டுட்டு வந்துட்டோம், அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, என் பிள்ளைக்கு ஏதோ ஆபத்து வந்து போச்சு, என் பிள்ளை அபய சங்கம் எடுத்து ஊதுறான் கண்ணா, ஆமா என் பிள்ளைய நான் போய் பார்த்துட்டு வரேன்னு கதறி துடிச்சுடா பாவி. அப்படி என்ன சொன்ன, அதை வெற்றி சங்காக மாற்றியாச்சுடா, உன் பிள்ளைக்கு ஒண்ணு இல்லடான்னு என் தாவ அரசியடா அண்ணன் தம்பி கூட பாவி. நான் உன் கூட இருக்கேன், உன் கூட பிறந்தவன் அண்ணன் தம்பி ஒரு 4 பேர் அங்க இருக்கான். அவரும் மேல இவன் பதிவு சொல்றான். இவனுக்கு ஆபத்து பண்றது நான் படாது பாடுபடுறேன், இவன் என்ன பதிவு சொல்றான்? பாடுபடுறீங்க. ஏய் அர்ஜுனா, நடந்ததே நடந்து போச்சு, நடந்தது திரும்பி வரும்போது இல்ல. நேற்றைய நாள் இன்னைக்கு வருமா? பெத்தவனுக்கு தான்டா தெரியும் பிள்ளை எருமை, உண்மைதான். நத்தவனுக்கு தான் தெரியும் பயிரோட மாதிரி பெத்த தகப்ப. நான் வாரி கொடுத்துட்டு தனி மரமா நிக்கிறது எனக்கு தானே தெரியும். ஆனா ஒரு கணக்கு எனக்கு என்ன தெரியுமா? என்னது? என் தங்கச்சி ஒண்ணு தடுமாறிக்கிட்டு இருக்கு. உன்னுடைய சபத நேத்திரி செஞ்சிய அந்த பதறிய ஆனா என் மரிபோ என் பொண்ணு ரெண்டையும் கல்யாணம் செய்து கொடுத்த உன் குடும்பத்துல முதல்ல என் தங்கச்சியை கொடுத்தீங்க. அதுவும் வாழ்வு இந்த மாதிரி போச்சு. காட்டிலேயும் மேட்டிலேயும் கணவன் இல்லாத அதுவும் பட்ட துன்பம். நான் சொல்றது மட்டும் கேளு. ஆனா இன்னைக்கு நீ புள்ள ஒண்ணு போச்சு, நீ கலங்குற. என் பொண்ணு 2 இன்னைக்கு விதவி ஆச்சுன்னு நான் கலங்குறேன். 2 தாலி அறுத்து போச்சு. ஏன் கலக்கு அந்த மாதிரி? சரி, இதுதான் ஒரு பக்கம் இருக்கு. அப்படின்னா நீ என்ன செய்த? நல்ல சபதத்தை செய்த. சபதத்தின் பிரகாரம் நான் செய்தவனை கொல்லாது போனால் இறந்து போவான்னு நீ சொல்லிய பிரகாரம் என் தங்கச்சியும் தாலி அறுத்துரும் நான் நினைக்கிறேன். ஒரு குடும்பத்துல 3 புள்ளிவ தாலி அறுத்துட்டா தாங்க முடியுமா? என்னால உன்னை பத்தி எனக்கு தாண்டா கண்ணா தெரியும். கந்தனித்து விழா வருந்த மாயா ஜோதி. ஆமா, கந்தனித்து விழா வருந்த மாயா ஜோதி. கண்ணா, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு போனேன். அந்த நேரத்திலே உன்னை கொல்ல வேண்டும் அப்படி என்று ஒருவன் கன்றாக வந்தான். ஒருவன் விளாமரமாக நின்றான். அந்த நேரத்திலே கண்ணா அந்த 1000 குல பிள்ளைகளும் அங்கு விளையாடி கொண்டிருந்தார்கள். கண்டா வரக்கூடியவன் நம்மை கொல்ல போகிறான் அப்படி என்று அந்த கன்றாடு கண்டா உள்ள சேர்ந்து அந்த கண்டனுடைய காலை பிடித்து
விளாமரத்திலே அடித்து கொண்டாய். அப்ப ஆயகுட மக்கள் என்ன செய்தார்கள்? கண்ணன் விளாம்பழம் அடிக்கிறான். அப்படி அந்த பழத்தை தான் பொறுக்கி சாத்தானோ. ஆனா உன் பகையை தீர்த்தது அவனுக்கு தெரியாது. உண்மைதான். ஆனா எனக்கு தெரியும் கண்ணா, எனக்கு தெரியும். என் கூடத்தே குழி பேசியாரா பாவி. என் மோழுவத்தாரி தங்கச்சி அறக்க கூடாதுன்னு நான் பாடுபடுறேன். இப்ப கண்டாடி திருவிழாவர் இந்த மாயா ஜோதி இருக்க. ஆமா, குண்டெடுத்து மனதெடுத்தாய் கோவிந்தானே. கண்ணா, உன் என்ன நிறைவேறனா கண்ணா, உன் ஆசை முன்னேறணும். நீ கட்டிய கங்கணம் அவுக்கணும். எனக்கு என்ன ஆசை கண்ணா? பெத்த தாயை கொள்ளுவேன், தாலி கட்டிய பொண்டாட்டியை கொள்ளுவேன், கட்டின பொண்டாட்டியை கொள்ளுவேன், கூட போன அண்ணன் தம்பியை கொள்ளுவேன். என் பிள்ளைய கொள்ளு யாரா பாவி கேட்கறோம்? உன் பிள்ளை எதுரா? நீ தானடா அவன் கருவா அறுத்து என்ன கொண்டு வந்து எனக்கு மரிமவ பிள்ளை நம்பி 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 தான்டா இந்த கெதிக்கு வந்துட்டோம் பாவி. ஆமா, ஆனா நடந்தது நீங்க சொல்ற நியாயம் இருக்கு. நான் தான் சூதாட போய் உட்கார்ந்தேன், நான் தான் சூதாடினேன், நாட்டை கொடுத்துட்டு வந்தவன் நானு, சபதம் பண்ணவன் நானு. அந்த சூதை நீ தடுத்தா தடுத்துருக்கலாம். ஒத்தை இல்லாதவனும் அவன் வந்து சூதாட உட்கார்ந்தவன். என் மாமன் சூதாடுறான்னு அவன் சொன்னா இல்ல. கண்ணா சூதாடுறான்னு வச்சுக்க, உனக்கு தெரியாது இருக்குமா? என்னது? நான் உங்க பக்கத்திலே இல்லை, எனக்கு எப்படி தெரியும்? கண்ணா, எத்தனை கோடி ஜீவன் உள்ளத்துல இருக்கக்கூடிய எண்ணம் பூரா உனக்கு தெரியும். உனக்கு தெரியாத ஒரு அணுவாசியாது. பாண்டவர் தவறை செய்கிறார் அப்படி என்று உனக்கு தெரியுங்கண்ணா. அவனுக்கு தெரிஞ்சு இதை நடந்தாதான் உன் எண்ணம் முடியும். அதனால நீ பேச இலையில சோறு போட்டு சாப்பிடுறவனுக்கு தான் சாம்பாரை ஊத்தி சாப்பிடறான்னு சொல்லலாம். நான் வேற ஒண்ணு சாப்பிட போறேன்னு ஆசைப்படுறான் அண்ணா, அதையும் தடுக்க உனக்கு முடியும். அதை போய் நம்ம தடுக்க முடியுமா? அது சரி, ஒண்ணு கேட்கறேன்டா கண்ணா. ஒண்ணு கேட்காத, கேட்கும் போது தூக்கு மாட்டின்னு சாப்பிட மாதிரி கேட்கு. ஓ எண்ணம் முடிக்க மட்டும் நீ அதை நான் செய்யறேன். ஆனா மத்தவன் எண்ணத்துக்கு என் அண்ணா விட்டுட்டு போறேன். சிசுபாலம் உனக்கு எதிரி. அந்த சிசுப சராச்சந்த உனக்கு எதிரி. அவனை கொல்லணும் என்னன்னு கூட்டு போய் கொல்லியாரா கண்ணா? உன்னால முடியாத உங்க காரியத்துக்கு 18 தரம் தோத்து போன அவர்கிட்ட நீ. அந்த 18 தரம் தோத்து போய் சராச்சந்திர உன்னால கொல்ல முடியல. ஆனா பீமனை அடிச்சு போனா கொல்லலாம். யாருது? யோ வீழாதான் நாங்க பண்ணோம். வீழாதான் அவரை கொண்டாதான் பண்ணலாம். அந்த பொருளை தேடி போக சொன்னவன் நீ. காரணம் என்ன? பகையாரியை கொல்லணும். அது நம்மால முடியாது. உடனே அவன் இருக்கிறத விட என்ன கொல்றதுக்கு அவன் கும்பல்லையே இருக்கும். பூரா என்ன கொல்லதான் பாக்குறான். இறந்த பிள்ளை இனிமே வரப்போவதில்லை. ஆமா, ஆனா கண்ணா முடிஞ்சு போச்சு என் மனவே. அதன கண்ணா அந்த செய்தான் திரகண்ணா சூரியன் மரபிற்குள்ளாக அவர் கிணற்று ரதத்திலே ஆரோகணித்து குருஷேத்திரம் போகணும். என்ன பண்ணணும்? ரதத்துல ஏறு கண்ணா. ரதத்துல ரதத்திலயா? ஆமா கண்ணா. ஐயன் கூறி அவசரமும் கோவிந்தா உனக்கவேவும்
ஐயா நாராயண ஐயா நாதாரி குளிச்சாட்டம் வந்து விட்டோம். ஆமா ஏங்கண்ணா எதிராளி படையில ஒருவரை கொடுந்தாடமே இல்லை. அப்பா நாம தண்டோரா செய்து தயார் நிலையிலே தண்டோரா செய்தோமே. ஆனால் எதிராளி படையில யார் என்று சேனாதி பட்டம் பெற்று வருகிறார் எதிர்நோக்கி எந்த யுகம் அழைக்கிறார். ஆமா அப்படி என்று அறிந்து அதை பார்த்து மறுபடிதான் உள்ள போக வேண்டும். ஆமா அதுதானே. சரி போ. அமர்ந்திருப்போம். எங்கள் அருமை தாய்நாடா இருக்க வடகுத்து கிராமத்திலே ஒளிகொண்டு இருக்க பாலின் சோதரியாகிய இந்த அம்பாளுக்காக என் அருமை தாய்நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்து இதோ பாவதாலை கொண்டு வந்து கேளிக்கை எடுத்து வைக்கிறார். இந்த கேளிக்கையின் சார்பாக இது அம்மனுடைய சார்பாகும், பொதுமக்கள் சார்பாகும், விழா குழுவினர் சார்பாகும் மற்றும் இதோ முக்கியஸ்தர் சார்பாகும், உபயதாரர்கள் சார்பாகும், இதோ நாடக பாவனம் எங்களுக்காக இதோ மலர் மாலையும் 101 ரூபாய் என்பளிப்பளிக்க அரியேன் மனம் வந்து பெற்று. அவன் பேர் என்ன? மதிபுரி ஐயா வடகுத்து கிராமத்திலே ஒளிகொண்டு இருக்க இதோ ராமர வரலாறு அரியனுக்காக மலர் மாலையும் பட்டு பீதாம்பரம் அரியனுக்காக 100 ரூபாய் என்பளிப்பளிக்க அரியேன் மனம் வந்து பெற்று. மேற்படி இதோ வடகுத்து கிராமத்திலே ஒளிகொண்டு இருக்க மதிபுரி ஐயா பரமபூர் அவர்களாலே அரியனுக்காக பட்டு பீதாம்பரம் அரியனுக்காக 100 ரூபாய் என்பளிப்பளிக்க அரியேன் மனம் வந்து பெற்று. மேற்படி சந்தோஷ் அவர்களாலே மதிபுரியா சந்தோஷ் அவர்களாலே அடியனுக்காக பட்டு பிதாமரம் அடியனுக்காக 100 ரூபாய் என்பளிப்பளிக்க அடியேன் மனம் வந்து பெற்றிருக்கிறேன். மேற்படி அருமை தாய்நாடா இருக்கக்கூடியான வடக்குமல்லூர் கிராமத்திலே இருக்கக்கூடியான இதோ நாடக ஆசிரியர் ஒருவரா இருக்கக்கூடியான மதிபுரியா பட்டுராஜா அவர்கள் இதோ பட்டுராஜா அவர்களாலே இது அடியனுக்காக 50 ரூபாய் என்பளிப்பளிக்க அடியேன் மனம் வந்து வேலாயுதனுடைய மாணவர் வேலாயுதவாதியார் மாணவர். ஆமா ஆமா இதோ பட்டுராஜா அவருடைய பெயர்னாலே அடியனுக்காக 50 ரூபாய் என்பளிப்பளிக்க அடியேன் மனம் வந்து பெற்றிருக்கிறேன். இவர் அனைவருக்கும் பாலின் வலிமையும் குபேர சம்பத்தும் மார்க்கெட்டா பெற்று வாழும்படியாக இது அம்பாளை வேண்டிக் கொள்கிறேன். இப்பால் பாண்டவர் படையாகப்பட்டது சாட்சா எம்பெருமானோடு அற்றுடனாகப்பட்டவன் குருச்சேத்திர பூமியில வந்து தயாரில் இருக்க கதை இப்படி இருக்க அத்திமானகர் இறைவன் பாட்டா துரியோதன சபைக்கு வருகிறான்.